சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பாவத்தினால்தான் மனுஷன் பலவிதமான வியாதிகளுக்கும் பாவத்தினால்தான் பலவிதமான பிரச்சனைக்கு ஆளாக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவது மூலம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்க விடுதலை கிடைப்பது மூலமா உங்க குடும்பத்தை சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பிரிந்திருக்க உங்க குடும்பங்கள் ஒன்று சேரும். இழந்து போனவங்க வேலையை கற்றுக் கொடுப்பார். உங்க பிசினஸ் உயர்த்துவார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க மூலமா உங்க சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதனால இன்றைக்கு இந்த ரோட்ல வந்து நாங்க அறிவிக்கிறோம். ஏன் தெரியுமா? உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசின்னு ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு சபையர் மனிதன் இப்படி அறிவிக்கும் போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஓடி வந்தா. நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இயேசுவை அறிய விரும்பினால், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால், எங்கள் கரங்களை வைத்திருக்க கைப்பேசி இருக்கிறது, அது வாங்கி படியுங்க. அது படிக்கும் போது உங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம், உங்களுக்குள்ள தெய்வீக சந்தோஷம். நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே எங்க பாவ